வார்டுல குழந்தை எப்ப பிறக்கும்னு காத்துக்கிட்டு இருக்கிற தகப்பனாட்டம் இங்கனையும் அங்கனையும் நடந்துகிட்டு இருக்க. அட, நீ வேறக்கா. நாம ஏதாவது முக்கியமான விஷயம் பேசும்போது எப்ப பாரு வீட்டுக்குள்ளாரியே இருந்துகிட்டு என் உசுர வாங்குவா இந்த ஒத்த ஓட்டு. இன்னைக்குன்னு பார்த்து எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியல. அதான் எப்ப வருவான்னு எதிர்பார்த்துக்கிட்டு கிடைக்க. அவனை எதுக்குல இப்ப தேடுற? அக்கா, உனக்கு ஒண்ணுமே ரோசிக்க தெரிய மாட்டேங்குதுக்கா. இப்ப நான் சொல்லுது கேளு. சொல்லு. ஒரு பக்கம் அந்த வெறும் பைய சண்முகம் அந்த கௌதம் பயலுக்கு டெஸ்ட் வைக்கிறேன்னு கூட்டு போய் கடையில உட்கார வச்சிருக்கான் இல்லையா? அதான் ஊருக்கே தெரியுமேல. அதே நேரம் இந்த வீட்டு ராட்சசிங்க உன்னைய சொல்லல, இந்த பாக்யம் இசக்கி இவங்களே சொன்னேன். அங்கிட்டு பரணி, அந்த ரத்னா, அந்த வீணா போன வைக்குண்டம், எல்லாருக்கும் என்ன ஆசை? வேற என்ன, உன் வீட்டு சொத்தை அப்படி சிந்தாம செதறாம அள்ளிக்கணும் தான். அதான் அந்த சோடக்குட்டிய அவளுக்கு எப்படியாவது கட்டி வச்சிடணும்னு ஆசை. அதானே? இதுவாச்சும் உனக்கு விளங்கிச்சே. இப்ப இந்த ராட்சசிங்க 2 பேரும் அந்த வெறும்பைய கடைக்கு போய் தகராறு பண்ணிட்டு வந்துட்டாளுங்க. அந்த வீட்டுல பரணி, அந்த கலட்டு பைய, ரத்னான்னு 3 பேருமா சேர்ந்து வெறும்பைய சண்முகம் மனச மாத்த பாப்பாங்க இல்லையா? சரியில, அதுங்க எப்படியாச்சும் மாத்தத்தான் முயற்சி செய்யும். ஆனா இவ மனசு மாறணுமே. அடி மேல அடி வச்ச அம்மிக்கல்ல மட்டும் இல்ல, ஆனை கூட நகர்ந்துடும். இந்த சண்முகம் ஏமாத்துறான். சொல்லு. இல்ல, அப்ப மாறிடுவான்னு சொல்லுதியா? மாத்திடுவாங்கன்னு சொல்லுதேங்கா. ஐயோ ஆத்தி, அவ மட்டும் வீராவை கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டான்னா அந்த சிவவால ஈன்னு இழிச்சுக்கிட்டு அவளை இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்துருவான். இப்ப புரியுதா இதுல இருக்குது ஆபத்து என்னன்னு? இல்ல சௌந்தரம், இத பாரு, இத பத்தி நான் யோசிக்கவே இல்லல. இப்போ இந்த பிரச்சனைக்கு நீ என்ன தலை செய்ய போற? ஆத்தா, ஐயாவுக்கு கம்ப்யூட்டர் மூளை என்னத்தையாவது இந்நேரத்துக்கு யோசிச்சு வச்சிருப்பாரு. கேளுங்க, இப்ப சொல்லுவாரு. அதுக்குதான் இப்ப நான் சிவபாலனை தேடுதேன். அவனை தேடி என்னலே ஆக போகுது? அங்க சுத்தி இங்க சுத்தி அந்த சம்முவ பைய எங்க வந்து நிப்பான்? இந்த ஒத்த ஒட்டுக்கிட்ட தானே என் தங்கச்சியை கட்டுக்கேன்னு சொல்லுவானா இல்லையா? ஆமா. அந்த சம்முவ மனச நம்ம மாத்த முடியாதுக்கா. ஆனா இந்த ஒத்த ஒட்டு அப்பப்ப கோவப்பட்டாலும் அவன் லைட்டா முட்டாள் தான். அத பத்திலாம் கேட்டுக்கிறதே இல்ல. நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். பரணி உன்கிட்ட பேசினாளா? அக்கா 1000 விஷயம் பேசும். உங்களுக்கு என்ன தெரியணும்? இல்லலே, சமூகத்துக்கு அந்த கௌதம் தான் மாப்பிள்ளைன்னு தோணி போயிடுச்சு. ஆனா உன் அக்கா என்னடா விடாம அந்த வெறும் பையில நச்சரிச்சுக்கிட்டே இருக்காளாமே. ஏன் என் தம்பிக்கு வீராவை கட்டி கொடுத்தா என்னன்னு கேட்டுக்கிட்டே இருக்காளா? எங்க அக்காக்கு வேற வேலையே இல்ல. இல்லே, உன் அக்கா உனக்காக அவன் காலை பிடிக்காத குறையா அத வெறும் பையில கெஞ்சிக்கிட்டே இருக்காளாமே. இது யாருக்காக? உனக்காக தானே. அக்காவை இந்த மாதிரிலாம் யார் செய்ய சொன்னா? கொஞ்சம் கூட அறிவே இருக்காது. என்ன செய்ய, அவளுக்கு பாவம் உன் மேல பாசம், உன்னைய விட்டு கொடுக்க மனசு இல்ல. அதான் உனக்காக அந்த வெறும் பைய காலை பிடிக்கா. உன் அக்கா தொந்தரவு தாங்காம அந்த சண்முக பைய உன்கிட்ட தான் வந்து பேசுவான். என்கிட்ட என்னத்த பேசணும்? அந்த ஏஎஸ்பி மாமன் கௌதமுக்கு வீராவை கட்டி கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டான். ஆனா உன் அக்கா நம்ம பரணிக்காக, அவ முகத்துக்காக சும்மா ஒரு பேச்சுக்கு உன்னைய வந்து பாப்பான். பரணி முகத்துக்காக உன்கிட்ட வந்து என் தங்கச்சியை கட்டிக்கிறியான்னு கேட்பான். நீ என்ன சொல்லுவ? வரட்டும், பாத்துக்கலாம். அந்த வெறும்பைய சம்மும் உன் அம்மையும் உன் மைனியும் வீராவை பொண்ணு கேட்டு போனப்ப அவன் என்ன செஞ்சான்? செருப்பால அடிக்காத குறையா உன் அம்மைய அசிங்கப்படுத்தி அனுப்பிட்டான். கொஞ்சம் நல்லா ரோசனை பண்ணி பாரு. சிவபாலா, இந்தாரு அவன். சிவபாலா, உட்கார்ல உட்கார்.
அவன் உன்கிட்ட வந்து வீராவை கட்டிக்கிட்டியான்னு சும்மா கேட்பான். நீ ஓப்பனா சொல்லிடு. எதுக்கு நீயும் மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில ஒண்ணு காட்டிக்கிட்டு? எனக்கு வீரா வேண்டவே வேண்டான்னு சொல்லிடு. இதுக்குதான் நேத்து அப்பா அப்படி பேசினாரா? இத பாருங்க மேடம், நம்ம கௌதம் தம்பி இருக்கார்ல, அவரு வீராவை கட்டிக்கணும்னா அந்த சமூகத்திட்ட மட்டும் இல்ல, அந்த ஒட்டுமொத்த பிக்காளி குடும்பத்தையே அவரு கவர் பண்ணி ஆகணும். அதுக்கு என்ன செய்யணும்னு சொல்றீங்க? மேடம், வீராவை கௌதம் தம்பி ரொம்ப ஆழமா டீப்பா லவ் பண்றாருன்னு திரும்ப திரும்ப அந்த சமூகத்துக்கு முன்னாடி நிரூபிச்சுக்கிட்டே இருக்கணும். புரியுது சார், என்ன செய்யலாம்னு யோசிக்கிறேன். நீங்க என்ன வேணா செய்யுங்க, அது ரொம்ப சில்லித்தனமா இருந்தா கூட தப்பில்ல. ஏன்னா லவ் பண்றவங்க பாருங்க, எப்ப பாரு சில்லித்தனமா தான் நடந்துப்பாங்க. என்னத்தையாவது செஞ்சு அந்த சமூகத்தையும் அவன் குடும்பத்தையும் இம்ப்ரெஸ் பண்ண சொல்லுங்க. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டேன், அப்படித்தேன். ஓகே சார், நல்ல ஐடியா கொடுத்திருக்கீங்க. இதுக்கு மேல நான் பாத்துக்கிறேன். தேங்க்யூ சார்.